வெல்கம் டு EduSprint Academy. நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 31st May 2024 டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நமக்கு நேஷனல் நியூஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் $2.6 billion sovereign lending to India in 2023 driving development and resilience. ஸோ நம்மளோட ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு நமக்கு வந்துட்டு இந்தியாவுக்கு வந்துட்டு $2.6 billion sovereign lending வந்து தந்திருக்காங்க. இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியாவில் இருக்கிற டிரைவிங் டெவலப்மெண்ட் அண்ட் ரெசிலியன்ஸுக்காண்டி தான் அந்த அமௌண்ட்ன்றது நம்ம இந்தியாவுக்கு லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயினாக எந்தெந்த செக்டார்ஸுக்கு இவங்க வந்துட்டு இந்த அமௌண்ட்டை லெண்ட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்தியன் க்ரோத் ரெசிலன்ஸ் இன்க்ளூடிங் அர்பன் டெவலப்மெண்ட், பவர் இண்டஸ்ட்ரீஸ், ஹார்டிகல்ச்சர், கனெக்டிவிட்டி, கிளைமேட் ரெசிலன்ஸ். ஸோ இந்த செக்டார்ஸுக்குனா உங்களுக்கு வந்துட்டு ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்க் வந்துட்டு $2.6 billion வந்துட்டு லெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ மெயின் ப்ராஜெக்ட் ஹைலைட்ஸ்ன்றது பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு விசாகப்பட்டினம் சென்னை இண்டஸ்ட்ரியல் காரிடார், அர்பன் சர்வீஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன் உத்தராகண்ட், ராஜஸ்தான் அண்ட் திரிபுரா, ரோட் கனெக்டிவிட்டி ப்ராஜெக்ட் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் பீகார்ல உங்களுக்கு வந்து ஹார்டிகல்ச்சர் டெவலப்மெண்ட் ஹிமாச்சல் பிரதேஷ்ல, எக்ஸ்பென்ஷன் ஆஃப் த டெல்லி மீரூட் ராபிட் ரயில் டிரான்ஸ்மிட் காரிடார். ஸோ இந்த திட்டத்துக்குன்னா உங்களுக்கு வந்து இந்த அமௌண்ட்டை வச்சு தான் வந்துட்டு இந்தியன் கவர்மெண்ட்ன்றது இந்த ப்ராஜெக்ட்ன்றது முடிச்சிருக்காங்க. ஸோ ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது பார்த்தீங்கன்னா பிலிப்பைன்ஸ்ல உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதோட ஃபவுண்டட் எப்போன்னு பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1966 தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட பிரசிடென்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா மஸ்தகா அஸ்குவா தான் இந்த பேங்கோட பிரசிடென்டா இருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா சத்யதீப் குப்தா கிரியேட்ஸ் ரெக்கார்ட் பை கிளைம்பிங் மவுண்ட் எவரெஸ்ட் அண்ட் லெகட்டோசி. ஸோ சத்யதீப் குப்தா ஆஃப் இந்தியாவை சேர்ந்த ஒரு ஒன் ஆஃப் த பர்சன் வந்துட்டு ஃபர்ஸ்ட் பர்சன் டு கிளைம் வந்து 2 மவுண்டனை ஒரே சீசன்ல கிளைம் பண்ணியிருக்காங்க தான் இந்த ரெக்கார்டு உங்களுக்கு. ஸோ என்ன பண்ணிருக்கான்னு பார்த்தீங்கன்னா நம்ம வேர்ல்டு ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் எவரெஸ்டையும் அண்ட் மவுண்ட் லெகட்டோசி த வேர்ல்டு ஹையஸ்ட் த 4th ஹையஸ்ட் பீக்கான மவுண்ட் லெகட்டோசி. ஸோ இந்த 2 மவுண்டனையுமே ஒரே சீசன்ல இவர் ஏறுறதுக்காண்டி தான் இவருக்கு வந்து இந்த சாதனையை படிச்சிருக்காரு உங்களுக்கு. ஸோ அதாவது நீங்க வந்து மவுண்ட் எவரெஸ்ட்ன்றது ஹையஸ்ட் பீக், நம்ம உலகத்திலே ஹையஸ்ட் பீக். ஸோ இதை ஏறிட்டு வந்தாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு எனர்ஜி எல்லாமே லாஸ் ஆகிடும், உங்களுக்கு வந்து ஹெல்த் இஷ்யூஸ் நிறையா வரும். ஸோ இவர் என்ன பண்ணிருக்காங்கன்னா அதை ஏறினது இல்லாமல் உங்களுக்கு வந்து அடுத்தபடியாக உங்களுக்கு வந்து மவுண்ட் லெகட்டோசி ஏறி இருக்காரு உங்களுக்கு. நமக்கான நெக்ஸ்ட் நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஐஐடி கான்பூர் DRDO ஜாயின்ட்லி இனாகிரேட் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் இன் டெல்லி டிஃபென்ஸ் டெக்னாலஜி. ஸோ டிஃபென்ஸ் டெக்னாலஜியில் உங்களுக்கு வந்துட்டு நம்ம ஐஐடி கான்பூர்ல DRDO அவங்களோட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேபை வந்துட்டு நிறுவியிருக்காங்க. ஸோ இது மூலமா ஐஐடி கான்பூர்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ப்ரொஃபசர்ஸ் அண்ட் வந்துட்டு சயின்டிஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு இந்த DRDO லேப்ல வேலை பார்ப்பாங்க. ஸோ இது மூலமா டிஃபென்ஸுக்கு என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய நாலேஜஸ் கிடைக்கும், உங்களுக்கு வந்து நிறைய வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்னா உங்களுக்கு ஈஸியாக அந்த ஐஐடி ஸ்டூடெண்ட்ஸ் வச்சு பண்ணலாம். சோ இதுக்காண்டி தான் சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ் லேப் வந்துட்டு ஐஐடி கான்பூர்ல DRDO வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. சோ DRDO ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லியில இருக்குது. இதோட ஃபவுண்டட் இயர் 1958. சேர்மன் சமீர் வி காமத் தான் இந்த ஆர்கனைசேஷனோட சேர்மனா இருக்காங்க. ஸோ இன்டர்நேஷனல் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியா அசியூம்ஸ் சேர்மன்ஷிப் ஆஃப் த கொழும்போ ப்ராசஸ் அட்வான்சிங் ரீஜனல் கோஆபரேஷன் இன் மைக்ரண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ நம்ம இந்தியா இப்போ வந்துட்டு கொழும்போ ப்ராசஸுக்கான இது மீட்டிங் வந்து சேர்மன்ஷிப் இப்போ நம்ம இந்தியா கையில் கிடைச்சிருக்குது. ஸோ இது எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் கிடைச்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு இது ஆரம்பிச்சு 2003 ஆரம்பிச்சு இப்போதான் முறையா நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்து இதோட சேர்மன்ஷிப் கிடைச்சிருக்குது. ஸோ இந்த ஆர்கனைசேஷன்ல வந்துட்டு 12 மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்காங்க. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சவுத் அண்ட் சவுத் ஈஸ்ட் கண்ட்ரில இருக்கிற ஸ்டேட்ஸ் தான் இதுல வந்து மெம்பரா இருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங்ல என்ன இதை பேஸ் பண்ணி நம்ம இந்தியா பேச போறாங்க பார்த்தீங்கன்னா மைக்ரன்ஸை பேஸ் பண்ணி பேச போறாங்க உங்களுக்கு. ஸோ ஸ்ரீலங்கால இருந்து நம்ம கண்ட்ரிக்கு நிறைய பேர் மைக்ரன்ஸா வருவாங்களே, ஸோ அது வந்து எப்படி வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சப்போர்ட் பண்ணலாம், அதை எப்படின்னா நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு மைக்ரண்டா வந்து அவங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிரியேட் பண்ணலான்றதா இந்த மீட்டிங்ல மெயினா பேச போறாங்க. ஸோ இதுக்கு நம்ம ரோல் ஆஃப் த மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல், ஸோ இந்த மீட்டிங் வந்து நம்ம மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் சைட்ல தான் உங்களுக்கு வந்து அட்டென்ட் பண்ணுவாங்க. இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை யார் பண்ணிக்கான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் ஸ்போக்ஸ் பர்சன் ரதீர் ஜெய்ஸ்வால் தான் அந்த இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காரு. ஸோ இவர் தான் வந்துட்டு அந்த சேர்மன்ஷிப்பை ஹெட் பண்ண போறாரு. பேங்கிங் நியூஸ்ல பார்த்துட்டீங்கன்னா ஸ்ட்ரென்தனிங் கவர்னன்ஸ் இன் இந்தியன் இன்சூரன்ஸ் செக்டர்ஸ் IRDA இம்ப்ளிமெண்ட் ஷார்ட்டர் ஆடிட் டெனச்சர். ஸோ நம்ம இன்சூரன்ஸ் ரெகுலேட்டரி அத்தாரிட்டி தான் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஆடிட் டெனச்சர், அதாவது இன்சூரன்ஸ் ரிலேட்டடான கம்பெனிஸ்ல வந்துட்டு வருஷம் இயர்லேருந்து ஆடிட் பண்ணுவாங்க. உங்களுக்கு சர்டன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஆடிட் பண்ணுவாங்க, அந்த கம்பெனியோட ஃபினான்ஸ் ஆக்டிவிட்டிஸ் எப்படி இருக்குன்றத ஆடிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆடிட் பீரியட் வந்து உங்களுக்கு வந்துட்டு 10 இயர்ஸ்லேருந்து கம்பெனிஸ்க்கு வந்து 10 இயர்ஸ்லேருந்து உங்களுக்கு வந்து 4 இயர்ஸாக குறைச்சிருக்காங்க. ஸோ இது மூலமா அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட இப்போ வந்து அந்த IRDA வந்து அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு வந்து ஆடிட் சீக்கிரம் போறதுனால உங்களுக்கு வந்துட்டு நமக்கான நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும்ன்றதான் IRDA தரப்புல இருந்து சொல்றாங்க.
The enhanced transparency. So இது மூலமா transparency improve ஆகுது. Shorter audit tenure ensures regular rotation of audit firms, fostering independence and transparency in audit. So ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் வந்துட்டு 10 வருஷத்துக்கு ஒன் டைம் போகிறதுக்கும் 4 வருஷம் ஒன் டைம் போகிறதுக்கும் உங்களுக்கு வந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ 10 வருஷத்துக்கு ஒன் டைம் போனீங்கன்னா அந்த 10 வருஷத்துல அவங்க என்ன வேணா வந்துட்டு ஃபினான்ஷியல் ஆக்டிவிட்டீஸ்ல ஃப்ராட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் 4 வருஷத்துக்கு ஒரு நீங்கள் வந்துட்டு அதோட பீரியடை குறைக்கிறனால நீங்கள் வந்து ரெகுலராக ஆடிட் போகிறனால உங்களுக்கு வந்துட்டு அந்த ஆர்கனைசேஷன்றது கரெக்டாக கவர்மெண்ட் நார்ம்ஸ் படி தான் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ எந்த வித உங்களுக்கு வந்து மால் ப்ராக்டிஸ் இருக்காதுன்றதான் ஐஆர்டிஏ தரப்புலேருந்து சொல்கிறாங்க உங்களுக்கு. ஸோ நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஃபைன்ஸ் ஹெச்எஸ்பிசி பேங்க் ஃபார் வயலேஷன் ஆஃப் எஃப்இஎம்ஏ ரெகுலேஷன். ஸோ நம்ம வந்துட்டு ஹெச்எஸ்பிசி பேங்கான உங்களுக்கு வந்து சைனா பேஸ்டு பேங்க் உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிஐ வந்துட்டு உங்களுக்கு வந்து ஃபைன் போட்டிருக்காங்க. எவ்வளோ ரூபா போட்டிருக்காங்கன்னா 36.38 lakhs வந்து உங்களுக்கு ஃபைனாக போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் வந்துட்டு ஆக்ட் படி இவங்க வந்து அந்த ஆக்ட் வந்து வயலேட் பண்ணதுக்காண்டி தான் இந்த வந்துட்டு இந்த ஃபைன்ன்றது போட்டிருக்காங்க. ஸோ ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது 1999 பாஸ் பண்ணப்பட்ட ஆக்ட். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் அமௌண்ட்ஸ் அந்த டிரான்சாக்ஷன் அதுல ஸோ அந்த வந்து எப்படி என்னென்ன ரூல்ஸ் இருக்கணும், எப்படி வந்து நம்ம வந்து டிரான்சாக்ஷன் பண்ணணும், எக்ஸ்சேஞ்ச் பண்ணுன்றதுக்காண்டி ஒரு வரமுறை தான் இந்த ஆக்ட் உங்களுக்கு. ஸோ இது வந்துட்டு இந்த ஹெச்எஸ்பிசி பேங்க் வந்து வயலேட் பண்ணதுக்காண்டி உங்களுக்கு வந்து ஃபைன் அமௌண்ட் போட்டிருக்காங்க. இல்ல வாட் இஸ் லிபரலைசேஷன் ரெமிட்டன்ஸ் ஸ்கீம்ன்றது பார்த்தீங்கன்னா the liberalization remittance scheme was launched by the Reserve Bank of India 2004ல under Foreign Exchange Management Act 1919 படி இந்த liberated remittance scheme லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ இதோட பர்பஸ் மெயினா அலோன்ஸ் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் இன்க்ளூடிங் மைனஸ் டு ரெமிட். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இண்டிவிஜுவல் அண்ட் மைனாரிட்டிஸ் வந்துட்டு அவங்க தன்னைத்தானே உங்களுக்கு வந்து 2540 பர் ஃபினான்ஷியல் இயருக்கு உங்களுக்கு வந்து ஆர்பிஐ பர்மிஷன் இல்லாமல் வந்து ரெமிட் பண்ண முடியும் உங்களுக்கு. ஸோ இந்த ஸ்கீம் மூலமா நெக்ஸ்ட் வந்து ஹிஸ்டாரிக்கல் எவல்யூஷன் இனிஷியல் லிமிட் செட் வந்துட்டு 2004ல வந்துட்டு $25,000 வச்சிருந்தாங்க. இப்போ வந்து $250,000 வந்து வச்சிருக்காங்க ரெமிட்டன்ஸ் லிமிட் அவங்களுக்கு. ஸோ இதில் எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீம் அவைலபிள் ஃபார் ரெசிடென்ட் இண்டிவிஜுவல் எக்ஸ்க்ளூடிங் கோஆபரேஷன் பார்ட்னர்ஷிப் வித் ஹெச்யூஎஃப்இ ட்ரஸ்ட். ஸோ ரெசிடென்ட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு மட்டும் தான் இந்த ஸ்கீம் வந்து எலிஜிபிள். நெக்ஸ்ட் ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் மேனேஜ்மெண்ட் ஆக்ட்ன்றது பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இதை வந்து 1999 எனாக்ட் பண்ணிக்காங்க. இம்ப்ளிமெண்டட் அட் 1st January 2000ல தான் உங்களுக்கு வந்து இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எதை ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட் 1793 தான் இது ரீப்ளேஸ் பண்ணி வந்துச்சு உங்களுக்கு. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்சுக்கு வந்து ஒரு சர்டன் ரூல்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணுறது தான் இந்த ஆக்ட் வந்து சொல்றது உங்களுக்கு. நெக்ஸ்ட் ஹெச்எஸ்பிசி பேங்கோட ஷார்ட் ஃபார்ம் வந்து ஃபுல் ஃபார்ம் பார்த்துட்டீங்கன்னா ஹாங்காங் ஷாங்காய் பேங்கிங் கார்பரேஷன் லிமிடெட் தான். ஸோ இது வந்து ஒரு சைனா பேஸ்டு பேங்க். இவங்க வந்துட்டு முன்னாடி வந்துட்டு மெர்கன்டைல் பேங்க் ஆஃப் இந்தியா தான் ஆரம்பிச்சாங்க 1959ல. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது லண்டன் யுனைடெட் கிங்டம்ல இருக்குது உங்களுக்கு. சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர் வந்து ஹிந்தேந்தர் தேவ் இருக்காரு. டேக்லைன் த வேர்ல்ட்ஸ் லோக்கல் பேங்க் தான் இதோட டேக்லைனா இருக்குது. நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ் பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இன்ட்ரோடியூஸ் மகா கிருஷ்ணி சிமிர்தி யோஜனா டு ஃபோஸ்டர் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ நம்மளோட பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா என்ன பண்ணிருக்காங்க ஒரு புது டைப் ஆஃப் ஸ்கீமை லான்ச் பண்ணியிருக்காங்க. அதுக்கு பேருன்னு பார்த்தீங்கன்னா மகா கிருஷி ஸ்மிருதி யோஜனா டு ஃபோஸ்டர் ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு வந்துட்டு ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் பண்ணுறது. ஸோ வந்துட்டு ஆக்ரோ பேஸ்ட் இண்டஸ்ட்ரி மெயின்டைன் பண்ணுறவங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ் அதாவது லோன் ப்ரொவைட் பண்ணுறது. ஸோ அவங்களுக்கு தேவையான அமௌண்ட்டை ப்ரொவைட் பண்ணால் அவங்களோட பிஸ்னஸ் வந்து டெவலப் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்கீம் நேம் பார்த்தீங்கன்னா மகா கிருஷ்ணி ஸ்மிருதி யோஜனா. சோ இந்த ஸ்கீம் வந்து யார் வேணா வாங்கிக்கலாம். இண்டிவிஜுவல்ஸ், பிரியாரிட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், கன்சர்ன், ஃபார்மர் ப்ரொடியூசர் கம்பெனிஸ், பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ், பப்ளிக் லிமிடெட் கம்பெனிஸ், லிமிடெட் லைபிலிட்டி பார்ட்னர்ஷிப். ஸோ இந்த இவங்க எல்லாமே இந்த ஸ்கீமுக்குள்ள வந்துட்டு கவர் பண்ணுவாங்க. அண்ட் இந்த ஸ்கீமுக்கு வந்து இவங்க தான் எலிஜிபிள் உங்களுக்கு. So feature of the scheme என்ற பார்த்தீங்கன்னா MSKY offers a financial for both new establishment and expansion of the existing unit. அதாவது நீங்க வந்துட்டு ஒரு ஆக்ரோ பேஸ்ட் யூனிட் நடத்துறீங்கன்னா நீங்க வந்து இண்டிவிஜுவலா இருக்கலாம், இல்ல வந்துட்டு ஒரு பிரைவேட் கம்பெனி வச்சு நடத்தலாம். ஸோ அதை வந்து நீங்க டெவலப் பண்றதுக்கும் இல்ல புதுசா ஸ்டார்ட் பண்றதுக்கும் இந்த ஸ்கீம் மூலமா அந்த பேங்க் வந்து லோன் தராங்க உங்களுக்கு. ஸோ பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரோட ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜிங் டைரக்டர் அண்ட் சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸரா நித்து சக்சேனான்றவங்க இருக்காங்க. ஹெட் குவார்ட்டர்ஸ் வந்துட்டு பூனே மகாராஷ்டிரால இருக்குது. இதை எப்போ எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 செப்டம்பர் 1935 தான் எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டேக்லைன் எதிரி ஈகா பைவர் ஈகா பேங்க் ஒன் ஃபேமிலி ஒன் பேங்க் தான் இதோட டேக்லைனா இருக்குது. நமக்கான நெக்ஸ்ட் பேங்கிங் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியாஸ் ஜிடிபி growth ப்ரொஜெக்ஷன் ஃபார் ஃபினான்ஷியல் 25 குவார்டர் ஃபினான்ஷியல் இயர் 24 இன்செக்ட்
எஸ்பிஐ அண்ட் ஆர்பிஐ. ஸோ எஸ்பிஐ அண்ட் ஆர்பிஐ வந்துட்டு நம்மளோட ஃபினான்சியல் 24க்கான உங்களுக்கு வந்துட்டு growth எவ்வளோ இருக்கும், ஜிடிபி growth எவ்வளோ இருக்கும்ன்றத ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து எஸ்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா 8% வரைக்கும் டச் பண்ணலான்றது சொல்கிறாங்க. அண்ட் ஆர்பிஐ தரப்புலேருந்து என்ன சொல்கிறாங்கன்னா 7.0 ஆர் 7.2% வரைக்கும் டச் பண்ணுன்றது சொல்கிறாங்க. ஸோ Q4 அடிப்படையில் பார்த்துக்கிட்டிங்கன்னா எஸ்பிஐ தரப்புலேருந்து 7.4 போகும்னு சொல்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு வந்துட்டு ஆர்பிஐ தரப்புலேருந்து 7.3% போகுன்றது சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் எஸ்பிஐயோட ஸ்டார்டிங் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா சேர்மன் வந்து தினேஷ் குமார் கஹாரா, ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது மும்பை மகாராஷ்டிரா. இதோட டேக்லைன் பேங்கர் டு எவ்ரி இந்தியா, ஃபவுண்டட் வந்து 1 ஜூலை 1955 தான் இதோட ஃபவுண்டட் இயரா இருக்குது. நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயின்மெண்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா பி சந்தோஷ் அப்பாயிண்டட் அஸ் எம்டி அண்ட் சிஓ ஆஃப் த NARCL. ஸோ NARCL நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனியோட எம்டி அண்ட் சிஓ வந்துட்டு நம்ம பி சந்தோஷ்ன்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த நேஷனல் அசட் ரீகன்ஸ்ட்ரக்ஷன் கம்பெனின்றது ஒன்றும் இல்லை, உங்களுக்கு வந்துட்டு லீடிங் இந்தியன் பேட் பேங்க் இன் டு ஃபியூச்சர். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்துட்டு ஒரு கம்பெனி வந்துட்டு ஃபினான்ஷியலாக கிரைஸில் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணி அந்த கம்பெனி வந்துட்டு நல்ல ஒரு growth-க்கு எடுத்துகிட்டு போகிறது தான் இவங்களோட மெயின் டியூட்டியாக இருக்கும். ஸோ அந்த ஆர்கனைசேஷனோட எம்டி அண்ட் சிஓ வந்துட்டு பி சந்தோஷ்ன்றவங்கள அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் அப்பாயிண்ட் நியூஸில் பார்த்தீங்கன்னா முத்தூட் பஞ்சன் குரூப் appoints Shah Rukh Khan as a brand ambassador and strengthening brand presence and connection. ஸோ நம்மளோட முத்து பம்சன் குரூப் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா ஷாருக் கானை வந்துட்டு அதோட பிராண்ட் அம்பாசிடரா வந்துட்டு அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த முத்து பம்சன் குரூப்ன்றது ஒரு நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி. இவங்க வந்துட்டு மெயினாக ப்ரொமோட்டராக தான் வேலை பார்க்குறாங்க உங்களுக்கு. ஸோ யாருக்குன்னு எந்த குரூப்பை சேர்ந்தவங்கன்னா பார்த்தீங்கன்னா முத்து ஃபின்கிராப் அண்ட் முத்து மைக்ரோ ஃபின்ஸ். ஸோ இந்த கம்பெனியை சேர்ந்தது தான் இவங்க வந்துட்டு ஒன் ஆஃப் த குரூப் உங்களுக்கு. ஸோ இந்த முத்தூட் பஞ்சன் குரூப்போட ஸ்டார்டிங் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா ஃபவுண்டட் வந்து 1887 ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது திருவனந்தபுரத்தில் இருக்குது. இதோட சேர்மன்றது தாமஸ் ஜான் முத்தூட் தான் இதோட சேர்மனாக இருக்காங்க. நமக்கான நெக்ஸ்ட் டிஃபென்ஸ் நியூஸ்ல பார்த்துட்டீங்கன்னா அக்னிகுல் லான்ச்சஸ் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் ராக்கெட் வித் 3D பிரிண்டட் ராக்கெட் இன்ஜின். ஸோ இந்த சென்னை பேஸ்டு அக்னிகுல் காஸ்மோஸ் என்ற கம்பெனி வந்துட்டு வேர்ல்ட் ஃபர்ஸ்ட் 3D பேஸ்டு ராக்கெட் இன்ஜினை தயாரிச்சிருக்காங்க. ஸோ இந்த ராக்கெட் இன்ஜின்ல ஃபர்ஸ்ட் 3D பேஸ்டில் உங்களுக்கு வந்துட்டு உலகத்திலேயே இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம கண்ட்ரியில் 2 பிரைவேட் கம்பெனிஸ் ஸ்பேஸில் இருக்காங்க. ஒன்று வந்துட்டு அக்னிகுல்க்கு உங்களுக்கு, அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ். இந்த ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ்ன்றது ஹைதராபாத் பேஸ் பண்ண ஒரு ஒன் ஆஃப் த ஸ்பேஸ் கம்பெனி. ஸோ இந்த 2 ஸ்பேஸ் கம்பெனி அவங்களுக்கு இந்த ரெண்டு கம்பெனி உங்களுக்கு வந்துட்டு அவங்களுக்கு ஸ்பெசிஃபையான ராக்கெட்ஸ் வந்து லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கைரூட் ஏரோஸ்பேஸ் வந்துட்டு அவங்களுக்கு வந்து விக்ரம் எஸ் ராக்கெட்ன்ற ராக்கெட்டை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இவங்க வந்துட்டு இவங்களோட தனி அக்னிகுல் காஸ்மோசிஸ்ன்ற ஒரு ராக்கெட் வந்து லான்ச் பண்ண போறாங்க உங்களுக்கு. ஸோ இவங்க வந்துட்டு மெயினாகவே அவங்களுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ அக்னிகுல் காஸ்மோசிஸ் தான் உங்களுக்கு வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்து 3D பிரிண்டட் உங்களுக்கு வந்து இன்ஜின்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணது இவங்க தான் முறையா. ஸோ இந்த அக்னிகுல் காஸ்மோசிஸை ஃபவுண்ட் பண்ணாங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா மோப்பன் SPM அண்ட் ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் 2017 இன்குபேட்டட் அட் IIT மெட்ராஸ். ஸோ இவங்க வந்துட்டு IIT மெட்ராஸை சேர்ந்த ஒன் ஆஃப் த இன்ஜினியர்ஸ். ஸோ இவங்க வந்து ஸ்மால் லான்ச்சிங் வெஹிக்கிள்ஸை ஃபர்ஸ்ட் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து 3D இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்து ராக்கெட் மேனுஃபேக்சர் பண்ணலான்றதா இவங்க வந்து ஐடியா தோணி இந்த மேனுஃபேக்சர் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் ரேங்கிங் அண்ட் ரிப்போர்ட் நியூஸ்ல பார்த்தீங்கன்னா இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் உங்களுக்கு வந்து பெங்களூரு டாப்ஸ் இந்தியன் இன்ஸ்டியூட் இந்த ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்க் 2024. ஸோ ஏசியா யூனிவர்சிட்டி ரேங்க் 2024க்கான ரேங்க்ல வந்துட்டு நம்ம இந்தியா சேர்ந்த உங்களுக்கு வந்துட்டு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் தான் வந்துட்டு பெங்களூரை சேர்ந்த இன்ஸ்டியூட் தான் வந்துட்டு டாப்ல வந்திருக்காங்க. எத்தனாவது ரேங்க் எடுத்து டாப்ல வந்திருக்காங்க பார்த்தீங்கன்னா 32nd ரேங்க் எடுத்து நம்ம இந்தியாவில் டாப்ல வந்திருக்காங்க. உலகத்தில் வந்து 32nd ரேங்க் வாங்கியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் யார் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தூஷங் யூனிவர்சிட்டி சைனா தான். இவங்க தான் டாப் 6th கன்சிக்யூட்டிவ் இயரா வந்துட்டு இவங்க தான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்லேயே வந்துட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பைக்கிங் யூனிவர்சிட்டி ஆஃப் சைனா வந்து 2nd அண்ட் நேஷனல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர் வந்துட்டு 3rd வந்திருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் அபவுட் இந்த டைம்ஸ் ஹையர் எஜுகேஷனோட ஸ்டாட்டிக் பாயிண்ட்ன்றது பார்த்தீங்கன்னா இந்த வந்துட்டு ஒரு பிரிட்டிஷ் மேகசினை சேர்ந்த ஒன் ஆஃப் த மேகசின் வந்து பிரிட்டிஷ்ல இருக்கிற ஒரு மேகசின். ஸோ இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா ஹையர் எஜுகேஷனுக்கான ஒரு ரிசர்ச்சை வந்துட்டு மேற்கொண்டு ரிலீஸ் பண்ணுறதா இவங்க மெயின் டியூட்டியாக இருக்கும். ஸோ ஒருத்தர் வந்து ஹையர் எஜுகேஷன் படிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து எந்த யூனிவர்சிட்டி நல்லா இருக்கும், ஸோ இந்த கோர்ஸ் எதில் நல்லா இருக்கும்ன்றதை இவங்க வந்து பப்ளிஷ் பண்ணுறதா அவங்க மெயின் டியூட்டியாக இருக்கும். ஸோ இதோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர் வந்து பவுல் ஹோவர்த் தான் இதோட சீஃப் எக்ஸிகூட்டிவ் ஆஃபீஸர். நெக்ஸ்ட் ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது லண்டன் யுனைடெட் கிங்டம்ல தான் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது.
நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேஸ்ல பார்த்தீங்கன்னா இனாகுரல் இன்டர்நேஷனல் டே ஆஃப் பொட்டேட்டோ செலிப்ரேட்டிங் நியூட்ரிஷன் எக்கனாமிக்கல் அண்ட் கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ். ஸோ யுனைடெட் நேஷன் என்ன பண்ணிருக்காங்க பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் பொட்டேட்டோ 30th May 2024 வந்துட்டு எல்லா வருஷமும் வந்துட்டு அந்த பொட்டேட்டோக்காண்டி வந்து ஒரு அவேர்னஸை கிரியேட் பண்ணி அது வந்து பொட்டேட்டோ எப்படி கல்டிவேட் பண்ணலாம், ஸோ அது எப்படி நம்ம அழியாம பார்த்துக்கலாம், அதுக்காண்டி தான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ற விதமாக தான் யுனைடெட் நேஷன்றது இந்த வருஷம் தான் 2024ல இருந்தா இந்த 30th May 13th May வந்துட்டு உங்களுக்கு வந்து இன்டர்நேஷனல் பொட்டேட்டோ டேன்றது அறிவிக்கலான்றது முடிவு பண்ணிருக்காங்க. ஸோ இது யாரு கூட சேர்ந்து முடிவு பண்ணாங்க பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபேமஸான ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனான யுனைடெட் நேஷன் கீழே வேலை பார்க்குற ஆர்கனைசேஷன் தான் இவங்க கூட தான் இவங்க வந்துட்டு கொலாபரேட் பண்ணி அவங்க வந்து இந்த டே வந்து உருவாக்கியிருக்காங்க. ஸோ இதில் தீம்ன்றது பார்த்தீங்கன்னா ஹார்வெஸ்டிங் டைவர்சிட்டி ஃபீடிங் ஹோப் தான் இந்த வருஷத்துக்கான தீம் உங்களுக்கு. ஃபுட் அண்ட் அக்ரிகல்ச்சர் ஆர்கனைசேஷனோட ஃபவுண்டட் இயர்ன்றது பார்த்தீங்கன்னா 1945ல கியூபி சிட்டி கனடால தான் ஃபவுண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ஹெட் குவார்ட்டர்ஸ்ன்றது ரோமே இட்டாலியில இருக்குது. இதோட ஹெட்ன்றது டாங்கிஜியோன்றதான் இந்த ஆர்கனைசேஷனோட ஹெட்டா இருக்காங்க. நமக்கான கரண்ட் அஃபேர்ஸ் அவ்வளவுதான். தேங்க்யூ.